ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலயமாக 2026ஆம் ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா கன்னிராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலனானது பார்த்தோம் அப்படின்னாக்கா ஓரளவுக்கு இது அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு குரு பயிற்சின்னு தான் சொல்லணும். இந்த கன்னிராசி அன்பர்களின் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். கடந்த 1.5 வருட காலகட்டங்க, அதாவது 2025 ஜனவரி மாதத்திலிருந்தே எடுத்துக்கங்க. இந்த நேர காலகட்டங்கள், இந்த 2026 மே மாதம் 30 தேதி முடியக்கூடிய காலகட்டங்கள் வரலுமே மிகப்பெரிய ஒரு சோதனைக்கான காலகட்டங்கள். அதாவது கடந்த 1.5 வருஷ காலகட்டங்கள் மிகப்பெரிய ஒரு சோதனைக்கான காலகட்டங்கள். என்னடா நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் புரட்டி போட்டு அடிக்கின்றது விதி நமக்கு தானே சரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப மன அழுத்தத்தில் உள்ளான நபர்கள் இந்த கன்னிராசி அன்பர்களாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த கால அமைப்புகளில் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்துருந்தார். 10ல் குரு இருந்தால் பதவிகள் பறிபோகின்ற விதி உங்கள் ராசிக்கு மட்டுமே சரியாக இருந்திருக்குன்ற விதிங்க. கடந்த 1.5 வருஷ காலகட்டத்தில் குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு, கேஷு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் வரையை பகைமை பாராட்டுறது, சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் உருவாகிறது, இதை மாதிரி பல்வேறுபட்ட கஷ்ட நஷ்டங்களை நீங்கள் சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கின்றது தான் விதி. எங்களுக்குன்ற ஒரு நல்ல வாழ்க்கை அமையாதா அப்படின்ற ஒரு எண்ணத்தை நோக்கி எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி 2026 ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து உங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்றத நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க. ஏன் என்ன காரணம் அப்படின்னாக்கா, இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் வர இருக்கிறாருங்க. இப்போ 11ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள். அப்போ உங்கள் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் தனக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால, இந்த 7ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணமாகாத நபர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வரேங்க. கன்னிராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெகு நாட்களாக திருமணமே ஆகலை, எனக்குலாம் திருமணம் நடக்குமா நடக்காதான்னு தெரில அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு 2026 ஜூன் 1லேருந்து 2027 ஜூலை மாதத்துக்குள்ளார கன்ஃபார்மாக திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்குன்றீங்க. ஏன்னா அதே 7ஆம் இடத்தை கலஸ்தர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவானை பார்வைப்படுறதுனால கண்டிப்பாக திருமணமாகாத நபர்களுக்கு திருமணம் நடைபெறத்துக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துகிட்ருக்கு. அதுவும் இந்த குரு பகவான் இருக்கிற இடத்த காட்டிலும் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு புனிதம் அடைகின்றிருவீங்க. இப்போ 11ஆம் இடத்துலேருந்து அவர் பார்க்கக்கூடிய இடமானது உங்களோட ராசிக்கு 3ஆம் இடமான இளைய சகோதரத்தை பார்க்க இருக்காங்க. அப்போ இந்த கன்னிராசி அன்பர்களின் இளைய சகோதரம், உங்களோட இளைய சகோதரம் யாராக இருந்தாங்கன்னா அவங்களோட ஆலோசனை பெற்றுட்டு நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் இந்த காரியம் வெற்றி ஏற்படும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் சாதகமான ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி தருவீங்க. சகோதர உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய இந்த நேர காலகட்டங்களாக இருப்பாங்கன்றீங்க. அடுத்தது 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். முக்கியமாக ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடம் என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடிய இடம். இந்த 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்வை பலம் பெற்றாலே எண்ணங்கள் ஈடேறும், எடுத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும், குலதெய்வத்தின் பரிபூர்ண ஒரு ஆசி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்றீங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்தை சமசத்துமாக குரு பகவான் பார்க்கறனால தந்தை வழி பாட்டர் வழி சொத்து சோகத்தினால யோகங்கள் ஏற்படும். குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. குழந்தை செல்வங்கள்னால மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள். உங்களோட குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெற்று நல்ல ஒரு காலேஜில் நல்ல சீட் வாங்குறது, நல்ல உத்தியோகம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். 4 பேர் மத்தியில் உங்களோட பேர் புகழ் வெளிப்படையாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த நேரத்தில் உருவாகுன்றீங்க. அடுத்தது இந்த குரு பகவானோட பார்வை 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானத்தை பார்க்கறனால கணவன் மனைவியிடையே இது நாள் வரலும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்த ஒரு நபர்கள் இந்த நேர காலகட்டத்தில் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாக போகுதுன்றீங்க. அப்போ இருவருக்கும் பிரிவுகள் ஏற்பட்டு இருந்திருந்தீங்கன்னாக்கா இந்த நேரத்தில் ஒன்று சேரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வரலாம். சகோதர உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம். சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு அந்யுன்யமான ஒரு உறவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. எதிராளிகள் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களை விட்டு விலகி ஓடுவதற்கான ஒரு காலகட்டங்களாக இருக்குது. எதிராளிகளை வெல்லக்கூடிய ஒரு ஜாதகமாக இருக்குன்றீங்க. 12ஆம் இடத்துல கேது இருக்கனால தீர்த்த யாத்திரைகளுக்கும் கொஞ்சம் போயிட்டு வாங்க. தீர்த்த யாத்திரைன்னு என்னங்க, ராமேஸ்வரம், திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயில் இதை மாதிரி போயிட்டிங்கன்னா அந்த கடலில் குளிச்சுட்டு ஒரு முறை வழிபாடு அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னாக்கா மிகவும் விசேஷமாக இருக்கும். அது முக்கியமாக திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு பௌர்ணமி நாட்களில் வழிபாடு போயிட்டு அந்த பௌர்ணமி நாட்களில் கடலில் குளிச்சுட்டு
அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னாக்கா முன்ஜென்ம கர்மாக்கள் கொஞ்சம் விலகும். ஏன்னா 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் முன்ஜென்ம கர்ம தோஷங்கள் கொஞ்சம் விலகுவதற்கான ஒரு காலகட்டங்களாக இருக்குன்ற விதிங்க. அதனால் அந்த விதிகளை எடுத்துங்க. இந்த காலகட்டங்கள் தெளிவாக சொல்ல வரங்க, தொழில் மூலிமா அதிர்ஷ்டங்களும் ஆதாயங்களும் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குது. தொழில் வளர்ச்சி, பொருளாதார அபிவிருத்திகள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்வது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்வது, திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வருது, குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாகிறது, வேலையே இல்லைன்னு காத்திருந்த நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு உத்தியோக அமைப்புகள் உருவாகும். எதிராளிகள் எத்தனை பேர் இருக்காங்களேன்னு சொல்லக்கூடிய நபர்கள் எதிராளிகள்லாம் அவங்களை விட்டு விலகி ஓடக்கூடிய காலகட்டம் உருவாகும். குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். பிள்ளை செல்வத்தினால மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக இந்த நேர காலகட்டங்களானது இருந்துட்டுருங்க. அதே போல் 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் 2வது திருமணம் செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவை சிந்தித்து செயல்படுறது சிறப்பான ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி தருன்றீங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்திலையும் தோஷங்களோ பாதிப்புகளோ சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. கன்னிராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு இந்த குரு பயிற்சியானது வளர்ச்சி நிறைந்த குரு பயிற்சியாக தான் இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு டைமாக, ஒரு சமயமாக அடுத்த 13 மாதங்கள் இருக்க போகுது. ஜூன் 2026 ஜூன் 2027 வரைக்கும் 13 மாதங்கள் குருவின் சஞ்சாரம் கடகத்துல இருந்து கடகராசிக்காரர்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வருவது மிகவும் அருமை. ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் ஒரு அற்புதமான ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாசமாக வருகிறது. சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, கன்னிராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அமைப்பு 11ஆம் இடத்துல உச்சம் பெற்றக்கூடிய ஒரு குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது. ஸோ இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு 2026 செகண்ட் ஆஃப், 2027 ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது கிடைக்குது. ஏன்னா 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம், பூர்த்தி ஸ்தானம், ஒரு அருமையான பலாபலன்கள் கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துல குருங்கிற ஒரு மிகப்பெரிய சுபகிரகம் உச்சம் அடைந்து, அது ஆல்ரெடியே நல்ல பலனை கொடுப்பார். அது ரொம்பவே ஸ்ட்ராங்காகி உச்சம் அடைகிறப்போ இன்னுமே நல்ல பலன்களை கொடுக்கும். பலன்களை கொடுத்து 11ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார், அதே மாதிரி 3ஆம் இடங்கிற முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கிறார். ஸோ இந்த 3, 5, 7ங்கிறது ஒரு அற்புதமான ஸ்தானங்கள். குடும்பத்தில் நிம்மதி அதிகமாக போகுது, குடும்பத்தில் அன்னோனியங்கள் அதிகமாக போகிறது. அதே சமயத்தில் குழந்தைகள்னால் நல்ல ஒரு விஷயங்கள், குழந்தை செல்வம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, முயற்சிகள் திருவினையாக்கக்கூடிய அமைப்பு, எல்லாமே லாபம் லாபம் மன மகிழ்ச்சி, அது மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியாக கன்னிராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் மூலம் அடுத்து வரக்கூடிய 13 மாதங்கள் இருக்கிறது. இதுல நவம்பர், டிசம்பர் 2026, ஜனவரி 2027 அந்த 3 மாதங்கள், இந்த ஆண்டின் இறுதியும் ஜனவரி 2027 பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ அந்த டைம்ல நம்ம சுப செலவுகள் பண்றது, சுப விரயங்கள் பண்றது, வெளிமாநிலம் போயிட்டு வர்றது, வெளிநாடு போயிட்டு வர்றது, அப்படி எல்லாம் வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு கையில காசு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா போகும்பொழுது தான் நம்ம சுப செலவு பண்ண முடியும், இல்லைன்னா நம்ம பண்ண முடியாது இல்லை பார்த்தீங்களா. அதனால நல்ல லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு. போன வருஷம் 2025, 24 நீங்க செய்த உழைப்புக்கு, செய்த முதலீடுக்கு லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்பத்துல சுபிக்ஷன் நடக்குது, சில பேருக்கு கல்யாணம் நடக்கிறது, தனிக்கட்டையா இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு கணவன் மனைவி, மனைவியா இருந்தா கணவன், கணவனா இருந்தா மனைவிக்கு நல்ல ஒரு பொருத்தமாயி நல்ல ஒரு குடும்ப அமைப்பு வருவது. இளம் தம்பதியர்கள் பல வருடமாக குழந்தை செல்வம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கிறது. அது மாதிரி பல நல்ல விஷயங்கள், மனசை குளிர் அடையக்கூடிய, மன மகிழ்ச்சி அடையக்கூடிய 11ஆம் இடங்கிற பூர்த்தி ஸ்தானத்துல உச்ச குருவாக எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நல்ல அமைப்பை கொடுக்கிறார். ஸோ இந்த நம்ம அற்புதமான ஒரு டைமை கன்னிராசிக்காரர்கள் 2024, 25 எவ்வளோ துயரங்கள் பற்று, பிரச்சனைகள் மேல பிரச்சனைகள் பார்த்திருந்து கொண்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அருளை செய்யக்கூடிய ஒரு காலமாகவும், போதுண்டா சாமி, ஓரளவுக்கு நம்ம போட்டதை காசு எடுத்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தொழிலதிபர்களும், குடும்பத்துல நம்ம சுபிக்ஷம் இல்லாமல் ஒரே பிரச்சனையா போயிட்டு இருந்தவங்களுக்கு இப்பதான் ஓரளவுக்கு எல்லாமே சரியா இருக்குது, இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாங்கிற மாதிரி அமைப்பும், குழந்தை பேரு அது மாதிரி விஷயம் எதிர்பார்க்குறவங்களுக்கு ஆண்டவன் கண்ணு திறந்துட்டான்டா சாமிங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடந்த மாதிரி அமைப்பும், எல்லாத்துலேயுமே ஒரு மன நிறைவை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் சீராக கொண்டு போய்க்கக்கூடிய
ஒரு திட்டங்களை தீட்டி நீங்கள் போய்க்கணுமே ஒழிய நம்ம ஓவரா இதே மாதிரி தான் எப்போ இருக்கும்னு நினச்சிட்டு போனீங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. இது வந்து ஒரு வருட காலம் அற்புதமான டைம். அது குறிப்பாக சொல்லணும்னா அக்டோபர் 2026 வரைக்கும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் விரயங்கள் கொடுக்கும், கொஞ்சம் சில கைமீறிய சில விஷயங்கள் நடக்கும். ஆனால் முதல் 5 மாசத்துல கோச்சாரத்துல குரு அருமையான ஒரு பெனிஃபிட். 7ஆம் இடத்துல கணவர் ஸ்தானம், மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், பங்குதாரர் ஸ்தானத்துல சனி இருந்து பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த சனியை குரு பார்த்து கட்டுப்படுத்துகிறார். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புல நல்ல ஒரு அமைப்பு இருக்கிறதுனால நீங்க இந்த டைமை நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கணும். மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. கவர்மெண்ட் ஜாபு, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கு 3ஆவது அட்டம், 2nd அட்டம்ப்ட்ல நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக போகிற அமைப்பு. தொழிலதிபருக்கு நல்ல லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு, நல்ல மார்ஜின்ஸ் கிடைக்கிற மாதிரி சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுற அமைப்பு. எல்லாமே வந்து அது குடும்பத்தில் வந்து குழந்தைகள் பிறக்கக்கூடிய அமைப்பு, ஒரு சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, கல்யாணம் நடந்து முடியக்கூடிய அமைப்பு, இப்படி பாரு எல்லா நல்ல அமைப்புகளும் உண்டு. இது ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி ஒரு எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, என்ன மாதிரி ஒரு டைம், டேட், பிளேஸ் ஆஃப் பர்த்தில் பிறந்தீங்கிற வச்சு திருக்கணித பஞ்சாங்க முறையில் நாம் வந்து ஜாதகத்தை போட்டு அது மூலமாக அனலைஸ் பண்ணி நாம் லக்னத்துக்கு தகுந்த மாதிரி என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அந்த தசநாதன் புக்திநாதன் இப்போ நம்ம பேசின கோச்சாரத்தில் எந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்கிறதெல்லாம் நாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஒன்றுமே துல்லியமான பலன்கள் நம்மளால பார்க்க முடியும். எது மாதிரி விஷயங்கள் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது, எது மாதிரி விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணலாம், தொழிலா வேலையா, வேலைன்னு எடுத்துட்டோம்னா கார்பரேட் பிரைவேட் செக்டாரா அல்லது கவர்மெண்ட் செக்டாரா, வெளிநாடா உள்நாடா, எது மாதிரி துறையில நம்ம போகலாம், எல்லாமே எந்த நேரத்தில் நம்ம தொழில் அபிவிருத்தி பண்ணலாம், எந்த நேரத்தில் நம்ம கடைக்கு வாசிக்கலாம், எந்த நேரத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கும், எந்த நேரத்தில் வேலை மாற்றங்கள் உண்டு. அதே மாதிரி கல்யாண காட்சிகள் எப்போ நடக்கிற மாதிரி இருக்குது, எப்போ சுப விஷயங்களாகிய குழந்தைகள் விஷயம் வருது, எப்போ நம்ம வந்து உடல் உபாதைகள்லேருந்து மீண்டு வருவோம், எப்போ நமக்கு கடன் அடையும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள், வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வயதினருக்கும் தேவையான அந்தந்த வயதுக்கு தகுந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் வந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எது மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குது, எது மாதிரி ஒரு கிளாரிட்டி கொடுக்குதுங்கிறதை கரெக்டாக நாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பலாபலன்களை நாம் வந்து செய்யும் பொழுது அது மாதிரி நேரத்தில் தான் அது செய்யணும் அப்படிங்கிறதை தெரிந்து கிளாரிட்டியோட ஃப்ரஸ்ட்ரேஷன், இரிட்டேஷன் அதெல்லாம் ஆகாமல் நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்மளுடைய தோஷங்கள் என்ன, நம்மளுடைய கர்மாவை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ்க்கை திட்டங்களை தீட்டி தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய அமைப்பை தெரிந்து கொண்டு நேர்கோடியாக நம்ம அந்தந்த நேரத்தில் அந்தந்த டைம்லைன்ஸ் பிரகாரம் நாம் அந்த விஷயங்கள் செய்யும்பொழுது கைமேல பலன்கள் என்ன, நம்ம பெய்யக்கூடிய முயற்சிக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு நமக்கு கிடைக்கும். அங்கே தான் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி நம்மளுடைய ஜாதகத்தையும் பார்த்து இது மாதிரி குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சியோட தாக்கத்தையும் சேர்த்து வைத்து எது மாதிரி நேரத்தில் எது மாதிரி அமைப்புகள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்கள் வருகிறது, ஏன் நமக்கு இவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கு, நம்ம பாஸ்ட் எப்படி இருந்தது, ப்ரெசண்ட் எப்படி இருக்குது, ஷார்ட் டேர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்குது, லாங் டேர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் துல்லியமாக கவனித்து நம்ம அது பிரகாரம் நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு வேணால் வாழ்க்கையில் எளிதில் நம்மளால் தவறான தேவையற்ற விஷயங்களில் போய் செலவிடாமல் ஈஸியாக எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த குரு பெயர்ச்சி கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார்? குரு பகவான் ஆகப்பட்டவர் வந்து பார்க்கும்போது ஜூன் மாதம் 1ஆம் தேதி, அதாவது வைகாசி மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு திங்கட்கிழமை மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சாகிறார்.
அப்படி கடகராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் தனுசு ராசிக்கும் மேன ராசிக்கும் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் கடகராசியில் வந்து உச்சம் அடைவார், மகர ராசியில் போய் நீச்சம் அடைவார். உச்சம்னா என்ன, நீச்சம்னா என்ன? உச்சம் அப்படின்னா அதிர்ஷ்டம், அதாவது 100 டிகிரியிலிருந்து 200 டிகிரிக்கு போய் ரொம்ப சூப்பராக அவர் வேலை செய்வார். நீச்சம் அப்படின்னா செயல் இழந்துருவார், அவர் வந்து சுத்தமாகவே வேலை செய்ய மாட்டார். ஒரு மொபைலில் 100% சார்ஜ் இருந்து அது ஆகாத மாதிரி வேலை செய்ய மாட்டார். உச்சம்ன்றது ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஓட்டுற மாதிரி அதிர்ஷ்டம். அப்போ குரு பகவான் வந்து மிதுன ராசியிலிருந்து இப்போ கடகராசிக்கு வர்றது இந்த 12 ராசிக்காரர்களுக்கு யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ உங்களுக்கு சூப்பராக இருக்குது. சொல்கிறவங்கெல்லாம் அப்படி தான் சார் சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு ஒன்றும் நல்லா இல்லைங்களே அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். ஒரு பழமொழி முதல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, 10ல் குரு இருந்தால் பதவி கூட பறிபோக மாட்டான். உங்களுக்கு 10ல் தான் குரு இருக்கார். போன 2025 மே மாதம் 14ஆம் தேதி தான் குரு பகவான் வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருந்த குரு 10ஆம் இடத்துக்கு வந்தார். 10ல் வந்து என்னைக்கு குரு வந்து உக்காந்தாரோ, நான் டேட்டை துல்லியமாக சொல்கிறேன், 2025 மே மாதம் 14ஆம் தேதி, அதுல இருந்து இந்த டேட்டு வரைக்கும் பாருங்க உங்களுக்கு 10ல் குரு இருக்கார். 3 பிரிச்சுக்கோங்க சரிங்களா, 3ன்றது 4 கூட பிரிச்சுக்கோங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 4 பிரிக்கும் போது 3 3 3 3 4 12 3 12. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஆரம்பத்தில் வேலை வாய்ப்புகள் பறி போயிருக்கும், ஒரு சிலருக்கு இடையில பறி போயிருக்கும், ஒரு சிலருக்கு கடைசியாக இப்போ ரீசனாக பறி போயிருக்கும். அதாவது வேலை பறி போயிருக்கலாம், வேலை நீங்களாக விட்டுட்டு வந்திருக்கலாம், வேலையில் நீங்களாக விடுற சூழ்நிலை வந்திருக்கலாம், இல்லை வேலையில் அந்த மன அழுத்தம், மனக்குழப்பம், மன ப்ரெஷர் கொடுத்துருக்கலாம். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, குரு வந்து உங்களுக்கு என்னைக்கு 10ல் குரு வந்து உக்காந்தாரோ, 10ல் குரு இருந்தால் பதவி கூட பறிபோக மாட்டான். பதவி மட்டுமான்னு கேட்டால் மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, பேரு, புகழ் எல்லாமே பறி போயிருக்கும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு டாப்பில் இருந்தக்கூடிய கன்னிராசிக்காரங்க அப்படியே அண்டர் கிரவுண்டுக்கு வந்திருப்பீங்க. கிட்டத்தட்ட எல்லாமே, அது எல்லாமேன்னு A to Z வச்சுக்கோங்களேன். இதில் 10% பேர் வேணால் நீங்கள் நல்லா இருந்திருக்கலாம். அது கூட அந்த திசா புத்தி நல்லா இருந்தவங்களுக்கு 90% பேருக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், வேலையில் தான் பிரச்சனை உங்களுக்கு. ஏன்னா குரு 10ல் உட்காரக்கூடாது. பொதுவாக 10ல் போய் ஒரு கிரகம் உட்காரும்போது அந்த கிரகம் வந்து வேலைக்கு பங்கத்தை கொடுத்துட்றான். அதனால் எனக்கு தெரிஞ்சு அந்த பங்கத்தை கொடுத்து கஷ்டத்தை கொடுத்து வேலை பறி போனவங்களுக்கு, வேலையில் மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு, சார் வேலை எனக்கு பரவாயில்ல சார், அடுத்தவங்களுக்கு எப்படியோ எனக்கு பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுத்துருக்காது, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கொடுத்துருக்காது. சில போராட்டங்களை தான் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க சரிங்களா. உங்களால் மற்றவங்க தான் வாழ்ந்திருப்பாங்க, உங்களால் மற்றவங்க தான் வளர்ந்துருப்பாங்க, ஆனால் நீங்கள் வாழ்ந்திருக்க மாட்டீங்க, நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் வளர்ந்துருக்க மாட்டீங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு விஷயந்தான், 100% இந்த குரு 10ல் வந்து உக்காந்தாரு. நிறைய பேருக்கு அதாவது கிட்டத்தட்ட உங்கள் கேள்விக்கு பதில் இல்லை, அவ்வளோ டென்ஷன், அவ்வளோ குழப்பம், அவ்வளோ ப்ரெஷர். ஓகே சார், இது எல்லாமே நான் பார்த்துட்டேன், எப்போ சார் நல்லா இருக்குது? இந்த குரு பயிற்சி நீங்கள் டாப்பில் இருக்க போகிறீங்க. ஓப்பனாக சொல்லணும்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. ஏன்னா 10ல் இருக்கக்கூடிய குரு 11ஆம் இடத்துக்கு லாப குருவோ வராது. நீங்கள் யார்கிட்ட வேணாலும் பொது பலனாக கேளுங்க, 11ஆம் இடம் அப்படின்னா என்னன்னு கேட்டால் லாபஸ்தானம். 11ஆம் இடம்ன்றது தான் A to Z எல்லாமே. இப்போ கல்யாணம் பண்ணணுமா, குரு பார்வை இருந்தால் தான் கல்யாணம் கூட பண்ண முடியும். அப்போ குரு எங்கிருந்தா பார்வை, நம்ம ராசிக்கு 2ஆம் இடத்துலையோ 5ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ 11ஆம் இடத்துலையோ குரு இருந்தால் தான் அதுதான் குரு பார்வை. அப்போ உங்கள் ராசிக்கு இப்போ குரு எங்கிட்டு வராரு, 10லிருந்து 11ஆம் இடத்துக்கு வராரா? அப்போ இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போ குரு பார்வை வந்துருச்சு. இதுக்கு மேலே இன்னும் 1 வருஷத்துக்கு
உங்களுக்கு குரு பார்வை உண்டு. கல்யாண தடையாக இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷத்தில் குரு பார்வை 11 வந்ததுனால திருமண பாக்கியம் கண்டிப்பாக சொல்கிற சூப்பராக அமைய போகுது. இன்னாருக்கு இன்னாருன்னு முடிவு பண்ணி கூட நின்று போச்சுங்கன்றீங்களா, மீண்டும் உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சார் நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணணும், குடும்பத்தை கூட பிடிச்சி போச்சு, எல்லாமே செட் ஆகி போச்சு, கடைசி நிமிஷத்தில் தள்ளி போச்சு சார், நடக்கலைன்றீங்களா, உங்களோட காதல் விவகாரம் சக்ஸஸ் ஆகும். சார் எனக்கு முதல் கல்யாணம் பண்ணினேன், இறந்துட்டாங்க, டைவர்ஸ் ஆகிட்டாங்க, இல்லை 2வது கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணுறேன், நடக்குமா? யோசிக்கவே வேண்டாம். திருமணத்துக்கு அற்புதமான ஒரு குரு பயிற்சி தான் இப்போ ஆகிறார். திருமண தடைகள் இந்த வருஷம் உங்களுக்கு விலகும். 2வது குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி சார் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறேன், இன்னும் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு ஒன்றும் வேண்டாம். முருகர் கோயிலுக்கு போய் தாலியை பிரித்து அலங்காரம் பண்ணி புது மாப்பிள்ளை பொண்ணாக உக்காந்து மாலையை மாற்றி கல்யாணம் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக சொல்கிறேன், இந்த வருஷத்தில் உங்களுக்கு புத்திர செல்வம் பெருகும். சரிங்களா? அப்போ நான் சொல்கிறது திருமண தடைகளும் விலகும், புத்திர செல்வங்களும் உங்களுக்கு இந்த வருஷம் பெருகும். குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறீங்களா, கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு புத்திர செல்வங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் பெருகும். அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு குடும்பத்தில் வளர்ச்சி இல்லை சார், ரொம்பவும் அப்படியே ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குறேன்றீங்களா, பயப்படவே வேண்டாம். குரு உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வந்துட்டாருன்னா வீடு கட்டுற பாக்கியம், மண்மனை வாங்குகிற பாக்கியம், சொந்த வீட்டில் உட்காரக்கூடிய பிராத்தம், இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அது போக ரொம்ப வருஷமாக எனக்கு கார் வாங்கணும்னு ஆசை, வண்டி வாங்கணும்னு ஆசை, எனக்கு சொந்த தொழில் செய்யணும்னு ஆசை, இது எல்லாமே இந்த வருஷத்தில் கைக்கூடி வரும். ஒன்றுமே இல்லை, 11ஆம் இடம்னுட்டாவே லாபஸ்தானம் தான். தொட்டது தொலங்கும், வெச்சது விலங்கும், எதிர்பார்க்குறது நடக்கும். இந்த லாப குரு உங்களுக்கு லாபத்தை மட்டும்தான் கொடுக்க போகிறாரு. அதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகன்றது ஒரு தடவை நல்லா இருக்கான்றதை மட்டும் செக் பண்ணிட்டா போதும். ஏன்னா சட்டியில் என்ன இருக்கோ அதுதான் வட்டிக்கு வரும்னு சொல்லுவாங்க. ஜாதகத்தில் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த பலன்களை தான் உங்களுக்கு கொடுப்பாரு. அதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகம் நல்லா இருக்குதான்றதை மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அப்போ லாப குருவாக இருக்கிற உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய அந்த பிராத்தம் இந்த வருஷம் உங்களுக்கு உண்டு. சரிங்களா? சொந்த வீட்டில் உட்காரக்கூடிய பிராத்தம் இந்த வருஷம் உங்களுக்கு உண்டு. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வாய்ப்பு கொடுப்பாரு. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு, வெளிநாடு சார்ந்த வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு இந்த வருஷம் சூப்பராக இருக்கும். சரிங்களா? உறவுகள் பிரிஞ்சிட்டாங்க, சேருவாங்களா, இல்லை நட்பு எனக்கு ஏதாவது கிடைக்குமா, சில பெரிய மனுஷாக்களோட உதவி கிடைக்குமா, இது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. நெகட்டிவாக இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு 1-2 சொல்லலாம். ஆனால் பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்தா 97-98 விஷயங்கள் சொல்லலாம். அதனால் இந்த குரு பயிற்சி கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக அமைய போகுது. ஒரே ஒரு விஷயம்தான், அதாவது என்னன்னா, ஒரு வெள்ளை சட்டையில் பட்ட கரும்புள்ளி மாதிரி இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டக சனி. அதனால் ஒன்றும் இல்லை, குரு உங்களுக்கு 11ஆம் இடம் வர்றதுனால இந்த கண்டக சனியெல்லாம் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் பாதிக்காது. அந்த சனிக்கு திருநள்ளாறு போயிட்டு வாங்க, திருப்பம் நடக்கும். முடியலையா கொச்சனூர் போயிட்டு வாங்க, நிச்சயம் நல்ல மாற்றங்கள் நடக்கும். அதனால் எதை பற்றி குழம்ப வேண்டாம், யோசிக்க வேண்டாம். முயற்சின்றது ஒன்று இருந்ததுன்னா இந்த லாப குரு உங்களுக்கு வெற்றியை மட்டும்தான் கொடுப்பாரு. பயப்பட வேண்டாம், அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். நன்றி. நாம் காண இருப்பது கன்னி ராசி. அலைகளை சமாளிக்கும் மீன்களுக்கும் வலைகளை சமாளிக்க தெரிவதில்லை. பார்த்தீங்களா? அலைகளுக்குள்ள தான் இருக்குது, ஆனால் அந்த வலையை சமாளிக்கக்கூடிய திறன் இல்லை. எவ்வளவு பிரச்சனையிலையும் தங்கள் வாக்கு, இனிய சொல், நல்ல பண்பு, நல்ல குணம், நல்ல மரியாதை, இது அத்தனையும் தங்களது பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கும். இது அத்தனையும் உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறது. சிந்தித்து செயல்படும், யாரை சந்தித்தாலும் அன்பு, பாசம், நேசத்தோட என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்பீங்க. அப்படிப்பட்ட இரக்க குணமும் சரி, எழுச்சியோட முயற்சியோட முக்கியத்துவம் கொடுத்து உழைத்தால் வெற்றி நிச்சயம் என்ற உயர்ந்த நோக்கம் கொண்ட கன்னி ராசி நேயர். இந்த கன்னிக்கு மட்டும் ஒரு செல்வாக்கு உண்டு. எப்போதுமே யார் என்ன சொன்னாலும் கேட்டு ஆகணும், அப்பதான் நம்ம முன்னேறுவோம் அப்படிங்கிறது இருக்கும். அப்படிப்பட்ட ராசி தான் கன்னி ராசி. அப்போ கன்னி ராசிக்கு
கண்டிப்பாக கடந்த காலத்தில் குரு வந்து ரிஷபத்தில் இருக்கும்போது கன்னிராசி நல்லா தான் இருந்தது. ஏற்கனவே கன்னிராசிக்கு 7.5 சனி 8.5 சனி எல்லாமே முடிஞ்சிருச்சு. கவலைய சனீஸ்வரனுடைய தாக்கங்கள் எதுவும் இல்லை, ராகுகேது தாக்கங்களும் இல்லை. ஆக இப்போ குரு தான் இருக்காரு. அப்போ குரு வந்து இவருடைய ராசிக்கு கண்டிப்பாக மிக அற்புதமான குரு. அப்போ கன்னி வந்து கன்னி ராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் ஒரு எல்லா வரம்புகளையும் மீறிய ஒரு பொற்காலம், ஒரு நல்ல காலம் ஆரம்பிக்குது. அவ்வளோதான், நல்ல காலம் ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்குது, எந்த வகையில் ஆரம்பிக்குது? நீங்கள் வெளிநாட்டுக்கு போகலாம், வெளி உலக வாழ்க்கைக்கு போகலாம், கற்ற கலையை யூஸ் பண்ணிக்கிறலாம், படிப்பு சம்மந்தப்பட்ட தொழில், பேங்க் சம்மந்தப்பட்டது, ஐஆர்எஸ் சம்மந்தப்பட்டது, ஐபிஎஸ் சம்மந்தப்பட்டது, கிரே சூப்பர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது, தானியங்கள் சம்மந்தப்பட்டது, கான்ட்ராக்டு கமிஷன் தரகு, இந்த ஏஜென்சி சம்மந்தப்பட்டது, அப்புறம் இந்த கிரிப்ட் நம்ம சொல்கிறாங்களே கிரிப்டாப்ஸ், அந்த மாதிரி பண பரிவர்த்தனைகள், இது எல்லாமே கன்னிராசிக்கு உண்டு. கடல் கடந்து போகிறதுக்கு கன்னிராசி, கடல் மார்க்கம் போகிறதுக்கு கன்னிராசி, மனத்தை மயக்கிறதுக்கு கன்னிராசி, பேச்சை மறைக்கிறதுக்கு கன்னிராசி, பேச்சால் மயக்குவது கன்னிராசி. அப்படிப்பட்ட ராசி தான் கன்னிராசி. அதனால தான் கடலுடைய ஆழத்தை கண்டுபிடிச்சாலும் கன்னிராசிக்காரையாக கண்டுபிடிக்க முடியும். எல்லா தொழிலுக்கும் எந்த தொழில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். ஏன்னா ஏஜெண்ட்டு, கான்ட்ராக்டு, அங்கே கமிஷன் அப்படின்னா உங்களுக்கு குலத்தொழிலும் கிடையாது, அங்கே உங்கள் சொந்த தொழிலும் கிடையாது. எந்த தொழிலும் நீங்கள் செய்யலாம். எல்லா தொழிலுக்கும் உரியவர், எலிஜிபிலிட்டிக்கு உரியவர் கன்னிராசிக்காரவங்க. பொறுமையாக இருந்து ரியல் எஸ்டேட் கூட பண்ணலாம், ஆனால் ஏஜெண்ட் மூலம் பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து ஏற்கனவே நிறைய கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க நேயர்கள், என்ன இப்படி கேட்டிருக்காங்க, நீங்கள் ஒரு ராசிக்கு மட்டும் தொழில் சொன்னால் நாங்கள்லாம் எங்கே போகிறதுன்னு கேட்பாங்க. இப்போ அப்படி இல்லை, யாரும் எந்த தொழில் வேணாலும் செய்யலாம். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிக்கிருச்சுன்னா செஞ்சுக்கோங்க. ஆனால் உங்கள் ராசிக்குரிய தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்கள் ராசிக்குரிய தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதை மட்டும் மறந்துடாங்க தயவுசெய்து. ஆக மொத்தம் கன்னிராசி நேயர்களுக்கு டெக்ஸ்டைல்ஸ்லாம் சரி, பெட்டிக்கடை, ஒரு பெட்டிக்கடை வச்சு பொழைச்சிருப்போம், ஒரு பெட்டிக்கடை வச்சு பொழைச்சிட்டு போகலாம். ஒரு சின்ன ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் பெட்டிக்கடை, நாளைக்கு ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் வரும், அப்புறம் பெரிய மார்க்கெட்டாக வரும், ஏஜெண்டாக வரும். இது ஒரு பழக்கடை வைக்கலாம், ஒரு பழக்கடை கமிஷன் சம்மந்தப்பட்டது எல்லாமே உண்டு. கமிஷன் சம்மந்தப்பட்டது எல்லாமே உண்டு பழக்கம். ஆக மொத்தம் கன்னிராசி நேயர்களுக்கு 3ஆம் இடத்தை 5ஆம் பார்ப்பாங்க. சனி வந்து ஏற்கனவே சனி வேறு பார்க்குறாரு. சனி பார்வை, சனி செவ்வாய் பார்வை இருக்கும். சனியும் உங்களுக்கு கன்னிராசிக்கு சனி பார்க்கறதுனால அது ஒரு சிறப்பான பார்வை. அப்போ கண்டிப்பாக 3ஆம் இடத்தை 5ஆம் பார்வை, கன்னிராசிக்கு 3ஆம் இடத்தை 5ஆம் பார்வை. 3ஆம் இடத்தை இவ்வளவு நாள் தான் எதுவுமே நமக்கு தெரியல, இவ்வளவு நாள் நம்ம சும்மாவே இருந்தோம். அப்போ 3ஆம் இடத்தை 5ஆம் பார்வை பார்க்குறாரு. அப்போ குழந்தைகள் படிப்பு முயற்சி செய்தால் நல்லா படித்து வெற்றியை கொடுக்கும். 5ஆம் இடத்தை 7ஆம் பார்வை, 5ஆம் இடத்தை 7ஆம் பார்வை. அப்போ 5ங்கிறது கற்பு, 5ங்கிறது குலதெய்வம். அப்போ குலதெய்வத்தை கும்பிட்றதுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும். 7ஆம் இடத்தை 9ஆம் பார்வை பாருங்கள். 7ஆம் இடத்தை 9, 7ங்கிறது கணவன், 7ங்கிறது மனைவி, 7ங்கிறது பார்ட்னர்ஷிப், 9ஆம் பார்வை. அப்போ அவங்க மூலத்தில் வரக்கூடிய லாபங்கள். அப்போ 3ஆம் இடத்தை 5ஆம் பார்வை, 5ஆம் இடத்தை 7ஆம் பார்வை, 7ஆம் இடத்தை 9ஆம் பார்வை மிக சிறப்பான இடம். அதனால தான் கன்னி ராசிக்கு இந்த காலங்கள் கற்கண்டுக்குரிய காலங்கள். இந்த காலங்கள் ஒரு கனிவான காலங்கள். இந்த காலங்கள் எப்போதும் காழ்ப்புணர்வு இல்லாத காலங்கள். இந்த காலங்கள் எப்போதும் வசந்த காலங்களாக கன்னிராசிக்கு இருக்கும். அதில் மாற்று கருத்து அல்ல. ஆக மொத்தம் கன்னிராசி நேயர்களுக்கு கிரகங்கள், நவகிரகங்கள் எவ்வளவு இருந்தாலும் உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய உங்கள் தொழிலை செய்தால், உங்களுக்கு வேண்டிய தொழிலை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. பெரிய இண்டஸ்ட்ரினாலும் சரி அதில் ஏஜெண்ட், பழக்கடைனாலும் சரி அதில் ஏஜெண்ட், ஒரு பூ மார்க்கெட்டுக்கு போங்க, அது ஏஜெண்ட் எடுத்துக்கங்க. அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பாக கொடுக்கக்கூடியது கன்னிராசி, எல்லா வகையிலும் சிறப்பாக கொடுக்கக்கூடியது கன்னிராசி. எனவே தயவுசெய்து கன்னிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கண்டிப்பாக உத்தரம், ஹஸ்தம், சித்திரை. உத்தரம் ஏற்கனவே சொன்னேன், வெக்காளியம்மன் வழிபாடு, காளிகாம்பாள் வழிபாடு, துர்கா வழிபாடு, இந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணும்போது மிக சிறப்பாக இருக்கும். உத்தரமேரூர்னு ஒரு சென்னைக்கு பக்கத்தில் இருக்குது.
யாருக்குமே தெரியாது. உத்தரம் அப்படின்னா வடக்குன்னு அர்த்தம். தட்சணாயனம் உத்தராயணம் சொல்றோம் பார்த்தீங்களா? அப்போ தட்சணாயனம்னா தெற்கு, உத்தராயணம்னா வடக்கு. அப்போ தெற்கு நோக்கி வர்றது வடக்கு நோக்கி வர்றதுன்னு சொல்கிறோம். இப்போ உத்தராயணம் நடக்குது, வடக்கு நோக்கி வந்துட்டு இருக்கோம். வடக்குலேருந்து தெற்கு நோக்கி வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த 2 அயனம் இருக்குது. வருஷத்தில் 2 அயனம் 6 மாதம். அந்த 6 மாதத்தில் இந்த உத்தராயண நேரத்தில் அந்த உத்தரமேரூர் சிவன் கோயில் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் இன்னும் போகலை. நான் போகணும்னு சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இல்லை பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, உண்மையோட சொல்லணும். அதுதான் மரியாதை. அது நேயர்கள் பணிவோடு தெரிவிக்கிறேன். உங்களுக்கு நன்றி. அந்த உத்தரமேருக்கு ஒரு தரம் போயிட்டு வாங்க. ஒரு தரம் போய் நல்ல சந்தனம், பாலாபிஷேகம், சந்தன காப்பு, பன்னீர் வாங்கி கொடுத்து நல்ல வேண்டுதல் பண்ணிட்டு வாங்க. 48 நாளுக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு எந்தாவது ஒரு ரூபத்தில் கிடைக்கும்ங்கிறது சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள், பெரியவர்கள். உத்தரம். அதுக்கடுத்தது ஹஸ்தம். விநாயக பெருமானை கும்பிடுங்க. ஹஸ்தத்துக்குரியவர் விநாயக பெருமான் தான். அம்பாளையும் கும்பிடலாம். ஹஸ்த நட்சத்திரக்காரவங்க பயப்பட வேண்டியதில்லை கண்டிப்பாக. அப்போ உத்தரம், ஹஸ்தம், சித்திரை நட்சத்திரக்காரவங்க முருகப்பெருமானை கும்பிடுங்க. சித்திரை முருகப்பெருமானை கும்பிட்றத விட துர்கா, திருவாரூர் துர்க்கை, பட்டீஸ்வரம் துர்க்கை, சித்திர நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் இருப்பவங்க கண்டிப்பாக ஒரு முறையாவது திருவாரூர் போயிட்டு வாங்க. கமலாம்பிகை வாங்க. தியாகராஜருக்கு நடக்கக்கூடிய சாயரஜ பூஜையில் கலந்துக்கலாம். திருவாரூரில் இருக்கக்கூடிய சாயரஜ பூஜையில் கலந்துக்கிட்டு அந்த துர்க்கையை, ராஜ துர்க்கை பாருங்கள், சாதாரண துர்க்கை இல்லை, ராஜ துர்க்கை. அது விஷ்ணு துர்க்கை இல்லை, சிவ துர்க்கை இல்லை, அது ருத்ர துர்க்கை இல்லை, அதாவது ராஜதுர்க்கை, அதாவது ராஜராஜ சோழனால் நிர்மாணிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ராஜதுர்க்கை வழிபாடு பண்ணுங்க. அப்படியே மாலை நேரத்தில் இருக்கக்கூடிய கண்டிப்பாக அந்த திருவாரூரில் நடக்கக்கூடிய அந்த வழிபாட்டையும் பண்ணுங்க. நிச்சயமாக மிக சிறப்பாக அமையும் என்பதில் மாற்றுக்கருத்தில். சாயரட்சைன்னா 6 to 7, 6 to 6 சொல்லலாம். அதான் சாயரட்சை. என்ன தம்பி எங்கே போயிட்டு வர்ற? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, நான் சாயரட்சைக்கு போகிறேன், சாயந்தரம் வா, அப்படித்தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மிக பிரசித்தி பெற்ற வழிபாடு சாயரட்சை வழிபாடு. ஒரு முறை தரிசனம் பண்ணுங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி நிறுதியாக உண்டு.